மகர ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். விடாமுயற்சினாலே அது நீங்க தான். உங்க பொறுமைக்கு பெயர் போனவங்க நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வரப்போற 2026ஆம் வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நாம இப்ப விளக்கமா பார்க்கலாம். 2026க்கான ஒரு வரியில சொல்லணும்னா இதுதான் விஷயம். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம், நீங்க போட்ட உழைப்பு எதுக்குமே பலன் இல்லையே நினைச்சீங்கல்ல, அதுக்கெல்லாம் பலன் கிடைக்க போற ஒரு வருஷம்தான் இது. உங்க பொறுமைக்கே ஒரு மிகப்பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. உங்க ராசிநாதனே சனி பகவான் தானே. அதனால இந்த வருஷம் உங்க நேர்மையும் கடின உழைப்பும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையே கொண்டு வந்து சேர்க்கும். சோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குறுக்கு வழியில போகவே வேணாம். உங்க வழியில நேர்மையா போனாலே போதும். வெற்றி உங்க கையில தான். நீங்க பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீண் போகலங்க. எல்லாமே கணக்குல எடுத்துக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் வெளியில சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா பல மடங்கு உயரப்போகுது பாருங்க. சரி, இந்த உழைப்புக்கான பலன் வெகுமதின்னு சொல்றாமே, அது உங்க வேலை தொழில் விஷயங்கள்ல எப்படி வெளிப்பட போகுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க. ரொம்ப நாளா நீங்க காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அந்த ப்ரமோஷன் இல்லனா சேலரி ஹைக், அது இந்த வருஷத்தோட மத்தியில உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒருவேளை இப்ப இருக்கிற வேலையில உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லையா? கவலையே படாதீங்க. செப்டம்பருக்கு அப்புறமா புது வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்றவங்க இல்ல டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். உங்க முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு. சரி, பிசினஸ் பண்றவங்க என்ன செய்யணும்? நீங்க சின்ன சின்ன லாபத்தை பார்க்காம கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதுசா ஆர்டர்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வரும்போது டாக்குமெண்ட்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பாருங்க. இது பின்னாடி வர சிக்கல்களை தவிர்க்க உதவும். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, பணம் காசு விஷயம். அதாவது உங்க நிதி நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் உங்ககிட்ட இருக்கிற சிக்கன குணம் இருக்கே, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்க போகுது. இங்க பாருங்க, எவ்ளோ தெளிவா தெரியுதுன்னு. ஒரு பக்கம் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் எல்லாம் குறையும், இன்னொரு பக்கம் உங்க சேமிப்பு அதிகமாகும். அதே மாதிரி கடன் சும குறைய ஆரம்பிச்சு சொத்து சேர ஆரம்பிக்கும். உண்மையிலேயே இது ஒரு அருமையான நிதி மாற்றம் இல்லையா? நீங்க பணத்தை சரியா ஹேண்டில் பண்றதால இந்த வருஷத்தோட இறுதியில பழைய கடன்கள் எல்லாம் அடையும். கையில நல்ல சேமிப்பும் இருக்கும். நீங்க ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரி வீட்டை சரி பண்றதோ இல்ல புதுசா நிலம் வாங்குறதோ, இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உங்க கனவுகள் நினைவாக போற நேரம் இது. சரி, வேலை பணம் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு வருவோம். உங்க குடும்பம் மற்றும் உறவுகள் விஷயத்துல இந்த வருஷம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாளா இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் எல்லாம் சரியாகி வீட்ல ஒரு அமைதியான சூழல் உருவாகும். இதுவே உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அது மட்டுமில்ல, வீட்ல விசேஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும். சொந்தக்காரங்க மத்தியிலையும் உங்க குடும்பத்தோட கௌரவம் உயரும். குறிப்பா சொல்லணும்னா உங்க லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட் உங்க வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்வாங்க இல்லையா? நீங்க பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்க உடம்புல கொஞ்சம் கவனம் வச்சாலே போதும். இந்த வருஷம் முழுக்க எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். இப்போ நான் சொல்றது ஒரு சின்ன ஹெல்த் செக்லிஸ்ட் மாதிரி தான். எலும்பு மூட்டு வலிகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. கால்சியம் அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. வேலைப்பழுவால வர்ற டென்ஷனை குறைக்க அப்பப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமா தினமும் காலையில சூரிய வெளிச்சத்துல ஒரு சின்ன வாக் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுல சில வழிகாட்டுதல்களை பார்க்கலாம். இது வெறும் பரிகாரம்னு மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளை கூட தகர்த்து உங்க வெற்றியை இன்னும் சுலபமாக்குறதுக்கான ஒரு வழிமுறையா இதை பாருங்க. ரொம்ப சிம்பிளான 3 விஷயம்தான். 1, சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனசார வழிபடுங்க. 2வது, உங்களால முடிஞ்சா ஏழைகளுக்கோ இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கோ உணவு தானம் பண்ணுங்க. 3வது, ஏதாச்சும் முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது கருப்பு இல்லனா நீல நிறத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருந்து இந்த வருஷத்தை ரொம்ப சுமூகமா கொண்டு போகும். ஆக மகர ராசி நேயர்களே, ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உழைப்புக்கு பயப்படாத உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரப்போற வருஷம் இது. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கான அங்கீகாரத்தை பெற நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க.
2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.